ஒரு சமயம் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் காட்டு வழி தாண்டி வந்துட்டுருந்தாங்களாம். அப்போ ஊர் மக்கள்லாம் கர்ணன் தான் சிறந்த தானத்தில் சிறந்தவன் சொல்லி சொன்னாங்களாம். அர்ஜுனனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சாம். நாங்களும் தானே நல்ல தானம் பண்ணுறோம், ஏன் எங்களை மட்டும் அப்படி சொல்லாமல் கர்ணனை மட்டும் இப்படி புகழ்கிறாங்க அப்படி சொன்னாங்களாம். உடனே கிருஷ்ணர் சொன்னாராம், நம்ம இதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு தங்க மலையை உருவாக்கி இதை இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே நீ தகுதி உள்ளவருக்கு கொடுத்துடணும் அப்படி சொன்னாராம். இது ரொம்ப ஈஸியாச்சு சொல்லிட்டு அர்ஜுனனை ஆரம்பித்தா தகுதி உடையன்னு கண்டுபிடிக்கவே முடியல அர்ஜுனனால். சரி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டு வெட்டி வெட்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருந்தானா. கொடுத்தா ஃபுல்லாக அப்பவும் முடிக்க முடியலையா. சாயங்காலம் ஆச்சும் பாதி மலை தான் இருக்குது, பாதி மலை இருக்கான் கொடுக்க முடியாமல். ஆனால் அதுக்குள்ளே சண்டை வந்துருச்சான் வந்தவங்கக்கிட்ட, எனக்கு கம்மியாக கொடுத்த உனக்கு அதிகமாக கொடுத்தேன்னு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சான் அர்ஜுனனுக்கு. அப்போது அந்த வழியாக கர்ணன் வந்தாப்பில்லையாம். கர்ணன் வந்தோடனே கண்ணன் என்ன பண்ணாராம், கண்ணா இந்த மாதிரி இந்த மலையை தானம் கொடுக்கணும், நீ நாளைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறியாண்ணா. கொடுக்கணும்னு நினச்சிட்டா இன்றைக்கே கொடுத்தணும், அது என்னத்துக்கு நாளைக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிவிட்டு கர்ணன் போனாராம். போனால் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தாராம். என்னன்னு பார்த்தா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழைகளுக்கு தினமும் சாப்பாடு போட்டுட்ருக்காராம். அவரை கூட்டிகிட்டு இந்த மலையை எடுத்துக்கோங்க, இனிமேட்டு ஏழைங்களுக்கு நீங்கள் கஷ்டம் இல்லாமல் சாப்பாடு போடுவீங்கன்னா அவர் ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டாராம். போயிட்டோன்னே ஒரு யானையும் யானைக்குட்டியும் கர்ணனை ஆசீர்வாதம் பண்ணோடனே கண்ணன் சொன்னாராம், அது யார் தெரியுதா அப்படி சொன்னானா. தெரியுது, அது திருமகள் அப்படி சொல்லிவிட்டு கிருஷ்ணா கிட்டே நன்றி சொல்லிவிட்டு கண்ணன் அவர் வழி போயிட்டாராம். அர்ஜுனனும் ஒத்துக்கிட்டானா. ஏன்னா கர்ணன் தான் தானத்தில் சிறந்தவன் சொல்லிட்டு.